Welcome to my channel Preeti's Lifestyle. நானும் என் ஃப்ரெண்டும் எத்திராஜ் காலேஜ் போயிருந்தோம். அங்கே பொங்கல் செலிப்ரேஷன் மண்ணும் மரபும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் அந்த காலத்தில் பொங்கல் எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி பாரம்பரியமான பொங்கலை காலேஜ் பசங்கள்லாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் அதோட தீமே. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அதை தாண்டி நிறைய கடைலாம் இருக்கும். அந்த அங்கே ஃபுல்லாகவே காலேஜ் பசங்க மட்டும்தான் இருந்தோம். கயிறு இழுக்கிற போட்டி, கை ஜோஷியம், பாரம்பரியமான வீடு, ஓலை வீடு தான். ஓலை வீடு, அம்மிக்கல் அதெல்லாமே இருந்தது. அந்த காலத்தில் எப்படி வீடு இருக்குமோ அப்படி. ஆடு, மாடு, கோழி, புறா, வாத்து, நாட்டு நாய், சேவல் இதெல்லாமே அங்கே இருந்தது. இன்னொரு பக்கம் ப்ரோக்ராம்லாம் நடந்தது. நாட்டுப்புற கலைகள்னு சொல்லி வில்லுப்பாட்டு, இன்னொரு பக்கம் ராட்டினம், லைவாக ட்ராயிங் பண்ணுறது அது எல்லாமே இருந்துச்சு. அங்கே இருக்க நிறைய கடையில் சாம்பிளுக்கு நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சா மட்டும் வாங்குங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை வாங்கிறதுக்கு கூட எங்ககிட்ட காசு இல்லை. ஸோ காசும் நாங்கள் கம்மியாக தான் எடுத்துகிட்டு போயிருந்தோமா. ஸோ நிறைய பார்த்துட்டு வாங்க முடியலையேன்னு ஃபீல் பண்ணிட்டு தான் வந்தோம். ஸோ பட் நல்லா வேடிக்கை பார்த்தோம். இந்த வீடியோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. வேறு யாராவது இந்த மாதிரி திருவிழாக்கெலாம் போயிருக்கீங்களா? அந்த திருவிழாலாம் எப்படி இருந்ததுன்னு, அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.